நீதித்தலைவர்கள் அதிகாரம் 8. மிதியானியர் முற்றும் அழிவுறுதல். எப்ராயிம் மக்கள் கிதியோனிடம், என்ன, எங்களுக்கு இப்படி செய்துவிட்டீரே? நீர் மிதியானியருக்கு எதிராக போரிட சென்ற பொழுது எங்களை கூப்பிடவில்லையே என்று சொல்லி அவரோடு தீவிரமாக வாக்குவாதம் செய்தனர். அவர் அவர்களிடம், நான் இப்பொழுது உங்களை விட என்ன சாதித்து விட்டேன்? எப்ராயிமின் 2ஆம் திராட்சை பழம் பறிப்பு அபியேசரின் முதல் பறிப்பை விட சிறந்ததல்லவா? ஆண்டவர் மிதியானியரின் சிற்றரசர்கள் ஓரேபையும் செயேபையும் உங்கள் கையில் ஒப்படைத்தார். நான் உங்களை விட என்ன சாதித்து விட முடிந்தது என்று சொன்னதும் அவர் மீது அவர்கள் கொண்ட சினம் தணிந்தது. கிதியோன் யோர்தானுக்கு வந்து அதை கடந்தார். அவரும் அவரோடு இருந்த 300 பேரும் களைப்புற்றிருந்தாலும் துரத்தி சென்றனர். அவர் சுக்கோத்து மக்களிடம், என் பின்னே வரும் இவர்களுக்கு உணவு கொடுங்கள், ஏனெனில் இவர்கள் களைத்திருக்கின்றனர். நான் மிதியானிய அரசர்களான சபாகு, சல்முன்னா என்பவர்களை தொடர்ந்து துரத்தி கொண்டு செல்கிறேன் என்றார். சபாகையும் சல்முன்னாவையும் நீ பிடித்து விட்டாயா? உமது படைக்கு நாங்கள் ஏன் உணவு கொடுக்க வேண்டும் என்று சுக்கோத்தின் மக்கள் கேட்டனர். கிதியோன், அவ்வாறே ஆண்டவர் சபாகையும் சல்முன்னாவையும் என் கையில் ஒப்படைக்கும் பொழுது நான் உங்கள் உடலை பாலை நில முட்களாலும் நெருஞ்சிகளாலும் கிழிப்பேன் என்றார். அங்கிருந்து பெருவேலுக்கு சென்று இதே போல அவர்களிடமும் கேட்டார். சுக்கோத்து மக்கள் பதிலளித்தது போலவே பெனுவேல் மக்களும் அவருக்கு பதிலளித்தனர். பெனுவேல் மக்களிடம், நான் வெற்றியுடன் திரும்பி வரும் பொழுது இந்த கோபுரத்தை இடித்து தள்ளுவேன் என்றார். சபாகும் சல்முன்னாவும் கர்கோரில் இருந்தனர். 15,000 பேர் கொண்ட படையும் அவர்களோடு இருந்தது. அவர்கள் அனைவரும் கிழக்கில் வாழும் மக்களின் படை அனைத்திலிருந்தும் எஞ்சி இருந்தவர்கள். ஏற்கனவே 1,20,000 போர் வீரர் மடிந்திருந்தனர். கிதியோன் கூடாரங்களில் வாழ்வோரின் பாதை வழியாக நோபாவுக்கும் யோக்பஹாவுக்கும் கிழக்காக சென்று எதிர்பாராத நேரத்தில் படையை தாக்கினார். சபாகும் சல்முன்னாவும் தப்பி ஓடினர். அவர்கள் பின்னே துரத்தி சென்று மிதியானின் 2 அரசர்களான சபாகையும் சல்முன்னாவையும் பிடித்தார். படை முழுவதையும் சிதறடித்தார். யோவாசின் மகன் கிதியோன் போரில் இருந்து எரேசு மேட்டின் வழியாக திரும்பிக் கொண்டிருந்தார். அவர் சுக்கோத்தை சார்ந்த ஓர் இளைஞனை பிடித்து அவனை விசாரித்தார். அவன் அவருக்கு சுக்கோத்தின் தலைவர்களும் பெரியோர்களுமாக 77 பேரின் பெயர்களை எழுதி கொடுத்தான். அவர் சுக்கோத்து மக்களிடம் வந்து, இப்பொழுதே சபாகையும் சல்புன்னாவையும் பிடித்து விட்டாயா? களைப்புற்ற உன் வீரர்களுக்கு நாங்கள் ஏன் உணவு கொடுக்க வேண்டும் என்று கூறி என்னை பழித்தீர்களே. அந்த சபாகையும் சல்முன்னாவையும் இதோ பாருங்கள் என்று கூறினார். பாலை நில முட்களையும் நெருஞ்சிகளையும் கொண்டு நகரின் பெரியோர்களை வதைத்து சுக்கோத்து மக்களுக்கு பாடம் புகட்டினார். பெனுவேலின் கோபுரத்தை இடித்து நகரின் மக்களை கொன்றார். சபாகிடமும் சல்முன்னாவிடமும், நீங்கள் போரில் கொன்ற மனிதர்கள் எத்தகையோர் என்று கேட்டார். அவர்கள், உம்மை போல் அவர்கள் ஒவ்வொருவரும் அரச மைந்தரை போல் தோற்றமளித்தனர் என்றனர். அவர்கள் என் சகோதரர்கள், என் தாயின் மக்கள். நீங்கள் அவர்களை உயிரோடு விட்டிருந்தால் நான் உங்களை கொல்ல மாட்டேன். இது வாழும் ஆண்டவர் மீது ஆணை என்றார். அவர் தம் தலைமகன் எத்தேரிடம், எழு, அவர்களை கொல் என்றார். இளைஞன் தன் வாளை உருவவில்லை, ஏனெனில் அவன் இன்னும் சிறுவனாக இருந்ததால் அஞ்சினான். சபாகும் சல்முன்னாவும், நீயே எழுந்து எங்களை தாக்கு, ஆளை போன்றே அவனது ஆற்றல் என்றனர். கிதியோன் எழுந்து சபாகையும் சல்முன்னாவையும் கொன்றார். அவர்களது ஒட்டகங்களின் கழுத்தில் இருந்த இளம் பிறை அணிகளை எடுத்துக் கொண்டார். இஸ்ரவேலர் கிதியோனிடம், எங்களை ஆள்வீர், நீரும் உம் மகனின் மகனும் ஆள்வீர்களாக, ஏனெனில் நீர் மிதியானியரின் கையிலிருந்து எங்களை விடுவித்தீர் என்றனர். கிதியோன் அவர்களிடம், நான் உங்களை ஆளமாட்டேன், என் மகனும் உங்களை ஆளமாட்டான்.
ஆண்டவரே உங்களை ஆழ்வார் என்றார். அவர் அவர்களிடம், நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். நீங்கள் ஒவ்வொருவரும் கொள்ளையடித்தவற்றினின்று காதணியை எனக்கு கொடுங்கள் என்றார். ஏனெனில் இஸ்மயேலரான மிதியானியர் தங்க காதணிகள் அணிவது வழக்கம். இஸ்ரேலர், நாங்கள் உறுதியாக செய்வோம் என்றனர். அவர்கள் ஒரு துணியை விரித்தனர். அதன் மீது ஒவ்வொருவனும் தான் கொள்ளையடித்தவற்றிலிருந்து காதணியை போட்டான். அவர் கேட்ட தங்க காதணிகளின் எடை 1700 செக்கேல் ஆகும். அத்தோடு இளம் பிறை அணிகள், தொங்கணிகள், மிதியான் அரசர்களின் பட்டாடைகள், அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்தின் மீது இருந்த அணிகலன்கள் ஆகியவற்றையும் கொடுத்தனர். கிதியோன் அவற்றை கொண்டு ஓர் ஏப்போதை செய்து தம் நகராகிய ஓபிராவில் அதை நிறுவினார். இஸ்ரேலர் அனைவரும் அங்கே வேசித்தனம் செய்தனர். கிதியோனுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அது ஒரு கண்ணியாக இருந்தது. மிதியானியர் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் தாழ்த்தப்பட்டனர். அவர்களால் தலை தூக்க முடியவில்லை. கிதியோனின் காலத்தில் 40 ஆண்டுகள் நாட்டில் அமைதி நிலவியது. கிதியோனின் இறப்பு. யோவாசின் மகன் எருபாகால் திரும்பி சென்று தம் வீட்டில் வாழ்ந்தார். கிதியோனுக்கு அவருடைய சொந்த மக்கள் 70 பேர். ஏனெனில் அவருக்கு பல மனைவியர் இருந்தனர். செக்கேமில் இருந்த அவருடைய வைப்பாட்டி அவருக்கு ஓர் ஆண்மகனை பெற்றெடுத்தாள். அவர் அவனுக்கு அபிமெலக்கு என்று பெயரிட்டார். யோவாசின் மகன் கிதியோன் மிகுந்த வயதாகி இறந்தார். அவரை அபியேசருக்குரிய ஒபிராவில் அவர் தந்தை யோவாசின் கல்லறையில் அடக்கம் செய்தனர். கிதியோன் இறந்த பின் இஸ்ரேல் மக்கள் மீண்டும் பாகாலிடம் திரும்பி வேசித்தனம் செய்தனர். பாகால் பெரித்தை தங்கள் தெய்வமாக வைத்துக் கொண்டனர். தங்களை சூழ்ந்து வாழ்ந்த எதிரிகளின் கையிலிருந்து விடுவித்த தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை இஸ்ரேல் மக்கள் நினைவிற்கொள்ளவில்லை. கிதியோன் என்ற எருபாகால் இஸ்ரேலுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் தக்க நன்றியை அவர்கள் அவரது வீட்டுக்கு காட்டவில்லை.